தமிழ்கடல் வாசக நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ 10ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய தொகாநிலை தொடர்கள். தொகாநிலை தொடர்கள்னா என்ன? ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். அதாவது சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வருவது அப்படின்னு அர்த்தம். காற்று வீசியது, குயில் கூவியது, இதில் எந்த ஒரு உருவும் சொல்லும் மறைந்து வரவில்லை. இந்த தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வகைப்படும். எப்படி தொகாநிலை தொடர் வகைகள் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 1 எழுவாய் தொடர், 2 விழித்தொடர், 3 வினைமுற்று தொடர், 4 பெயரச்சு தொடர், 5 வினையச்சு தொடர், 6 வேற்றுமை தொடர், 7 இடைச்சொல் தொடர், 8 உரிச்சொல் தொடர், 9 அடுக்கு தொடர். இதில் முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர். இப்போ நம்ம இந்த தொடர் வகைகளில் ஒரு முக்கியமான அடிப்படையான ஒன்று தெரிஞ்சுக்கணும். எதை கொண்டு தொடங்குகிறதோ அது அந்த தொடர். எழுவாயை கொண்டு தொடங்கினால் எழுவாய் தொடர், விழியை கொண்டு தொடங்கினால் விழித்தொடர். இப்படி எதை கொண்டு தொடங்குகிறதோ அந்த தொடர் அப்படின்றத கவனத்தில் வச்சுங்க. எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய 3 பயனிலைகள் தொடர்ந்து வருவது எழுவாய் பயனிலை. அப்போ எழுவாயோட பெயர் வரும், எழுவாயோடு வினை வரும், எழுவாயோடு வினா வரும். அதில் பாருங்கள், இனியன் கவிஞன். இதில் பார்த்தீங்கன்னா இனியன் அதுவும் எழுவாய், கவிஞர் பெயர் சொல். அப்போது பெயர் ப்ளஸ் பெயர். காவிரி பாய்ந்தது. இப்போ காவிரி அப்படின்றது ஒரு பெயர் சொல், பாய்ந்தது என்பது வினை. அப்போ பெயர் ப்ளஸ் வினை. நீங்கள் இந்த பெயர் சொல்லுக்கும் எழுவாய்க்கும் என்ன சம்பந்தம், என்ன வேறுபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தனித்து வரும்போது அது பெயராகவும் தொடரில் வரும்போது எழுவாயாகவும் இருக்கும். ஒரே சொல்லு தான், பெயர் சொல்லு தான். தனித்து வரும்போது பெயர் சொல்லாகவும், அதையே தொடரில் வந்தது அப்படின்னு சொன்னால் எழுவாயாகவும் இருக்கும். ஏன்னா அந்த எழுவாய்க்கும் பெயர் சொல்லுக்குமான வித்தியாசம் ரெண்டும் ஒரே சொல்லு தான். இப்போ இனியன் என்பது பெயர் சொல்லு தான். அப்போ ஏன் நம்ம அதை எழுவாய்ன்னு சொல்கிறோன்னா இது தொடரில் வந்திருக்கு. அப்போ தொடரில் வந்தால் எழுவாய், தனித்து வந்தால் பெயர் சொல் என்பதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். பேருந்து வருமா, பேருந்து என்பது பெயர் சொல், வருமா என்பது வினா. இப்படி எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்ந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அது எழுவாய் தொடர் அப்படின்றோம். இப்போது நாம் யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிடுறதுக்காக விழிப்போம். அப்படி விழித்தொடருடன் அங்கே முதல்ல இருக்கக்கூடிய விழித்தொடருடன் தொடர்ந்து வருவது அது வினை வரலாம், வேறு எது வேணாலும் வரலாம். இங்கே பாருங்கள், நண்பா எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விழியுடன் வினை தொடர்ந்து வருவது விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். விழித்தல் என்பது அழைத்தல் என்பதை குறிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்று தொடர். நான் ஏற்கனவே சொன்னது போல தான், எதை கொண்டு தொடங்குகிறதோ அது அந்த தொடர். வினைமுற்றை கொண்டு தொடங்கினால் அது வினைமுற்று தொடர். வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்ந்து வருவது வினைமுற்று தொடர். பாடினாள் கண்ணகி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணகி பாடினாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இது எங்கே அப்படின்னா எழுவாய் தொடரில். அதையே திருப்பி போட்டோம் அப்படின்னா வினைமுற்று தொடர். ஏன்னா முதல்ல வினைமுற்று வந்திருக்கு, ரெண்டாவது பெயர் சொல் வந்திருக்கு. இப்படி வர்றது வினைமுற்று தொடர். அதற்கு அடுத்தது பெயரச்சு தொடர். முற்று பெறாத ஒரு வினை பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சு தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சு தொடர். கேட்ட பாடல். அதே போல் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையச்சு தொடர். பாடி முற்று பெறாத வினை, மகிழ்ந்தனர் அப்படின்றது வினை. அப்போ முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு. அப்போது இந்த பெயரச்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் ஒரே வித்தியாசம்தான் இருக்குது. பெயரச்சம் அப்படின்னா கடைசியாக பெயர் வரும், வினையச்சம் அப்படின்னா கடைசியாக வினை வரும், அவ்வளோதான். அப்போது முதல்ல இருக்கக்கூடிய எச்ச சொல்லு, கடைசியாக இருக்கக்கூடிய பெயர் சொல் வந்தால் பெயரச்சம், வினை சொல் வந்தால் வினையச்சம். அதை வச்சுங்க. வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபு
மறையாமல் வெளிப்படையாக வரக்கூடிய தொடருக்கு வேற்றுமை தொகாநிலை தொடர். இங்கே பாருங்க, கட்டுரையை படித்தாள், அன்பால் கட்டினார், அறிஞருக்கு பொன்னாடை. இந்த 3 தொடர்கள்லையும் ஐ என்பது வந்திருக்கு, ஆள் என்பது வந்திருக்கு, கூ என்பது வெளிப்படையாக வந்திருக்கு. இப்படி ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வராமல் நேரடியாக வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இடைச்சொல் தொடர். நிலைமொழியில் பெயர் அல்லது வினை சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொற்கள் வந்து சேர்வது, அது இடைச்சொல் தொடர். மற்று ஒன்று, மற்று என்பது இடைச்சொல், அதுக்கு அடுத்து பெயர் சொல் வந்திருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, பெயர் சொல்லுக்கு முன்போ பின்போ இடைச்சொல் வந்து தொடர்வது இடைச்சொல் தொடர். முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாம், ஆனால் முன்னாடி வந்தால் மட்டும்தான் இடைச்சொல் தொடர். ஏன்னா இதை கொண்டு தொடர்வது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதை கொண்டு தொடர்வது, எது முதலாக தொடர்வது அப்படின்றது தான் தொடரே. அப்போ மற்ற ஒன்று, அப்போ பெயர் சொல்லுக்கோ வினை சொல்லுக்கோ முன்பு பெரும்பாலும் வந்து தொடர்வது இடைச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்ந்து வருவது. அப்போ சால, நவ, தனி, நனி, கூர் இப்படிலாம் வருது இல்லைங்களா. இது மாதிரி அந்த உரிச்சொல்லோடு பெயரோ வினையோ சேர்ந்து வந்ததுன்னா உரிச்சொல் தொடர் சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். வருக வருக, வாங்க வாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க இப்படின்னு ஒரே சொல் 2-3 தடவை வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுக்கு தொடர் அப்படின்னு பெயர். இப்போ நம்ம வினாவிடைகளை பார்க்கலாம். எழுவாயுடன் பெயர் இணைந்து வருவது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எழுவாயுடன் எதோட இணைந்து வருது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு சான்று இனியன் கவிஞன். தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று முதலில் வருவது வினைமுற்று தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரெச்சம். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையெச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர் என்பது எவ்வகை தொடர்? வினையெச்ச தொடர். ஏன்னா பாடி அப்படின்னு ஆரம்பிக்குது, மகிழ்ந்தனர், பாடி என்பது எச்ச சொல், மகிழ்ந்தனர் என்பது பெயர் வினைச்சொல். பின்வருவனவற்றுள் வேற்றுமை தொடர் அல்லாத ஒன்று. இப்போ நம்ம என்ன யோசிப்போம், அந்த முதல்ல இருக்கக்கூடிய பெயர் சொல்லுக்கு பக்கத்தில் ஐயால் கூ இன்னது கண் அது வந்ததுன்னா வேற்றுமை உறுப்புன்னு நினைப்போம். இங்கே கூட திண்ணை அப்படின்னு வரும்போது ஐ வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திண்ணைன்றது ஒரு சொல், ஆனால் அங்கே வேற்றுமை உறுப்பு வரல. நாம் என்ன நினச்சிப்போம், வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். இதுக்கு தான் அந்த வித்தியாசப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்குறோம். மற்ற எல்லாம் கூ வந்திருக்கு, ஆள் வந்திருக்கு, கண் வந்திருக்கு. இங்கே மட்டும் ஐ என்பது அந்த சொல் வரல. ஆனால் ஐ என்றது வந்திருக்கு, அது வேற்றுமை உறுப்பாக வரல அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கணும். தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 9. பழக பழக பாலும் புளிக்கும், இத்தொடரில் வரக்கூடிய இடம்பெறுவது என்னென்னா பழக பழக, ஒரே சொல் 2-3 தடவை வந்ததுனால அடுக்கு தொடர். வடித்த கஞ்சியில் சேலையை அலசினான். வடித்த கஞ்சி, வடித்த எச்ச சொல், கஞ்சி பெயர், அதனால எச்ச சொல்லோட பெயர் வந்ததுனால பெயர் எச்சம். மற்றொன்று எவ்வகை தொடர்? மற்றொன்று என்பது இடைச்சொல் தொடர். இதுபோல் நிறைய வரக்கூடிய எல்லா தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக பெரும்பாலான கேள்விகள் எதில் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா இலக்கணத்தில் தான் இருந்து கேட்குறாங்க. அதனால் இலக்கண பகுதிகளை நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் படித்து வச்சுக்கிட்டோம்னா மதிப்பெண் குறையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நன்றி. அடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.